புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது அவர்களை தடுப்புக்களை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று எனவும் இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஏ. நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் எக்ஸ்-எம்எல்ஏ வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கை. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது அவர்களை தடுப்புக்களை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைமை செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி அறிவித்திருந்தது. அதன்படி இன்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், CBI ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடினர். அங்கிருந்து தலைமை செயலகம் நோக்கி தொடங்கிய ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், CBI புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் அண்ணா சாலை நேரு வீதி வழியாக தலைமை செயலகத்தை நோக்கி சென்றபோது போலீசார் அவர்களை நேரு வீதி, கேண்டீன் வீதி சந்திப்பு அருகே தடுப்புக்களை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று எனவும் இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்கான நியாய ஒளி கிளப் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப்பை துவக்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை அரசு நிர்ணயிக்கவில்லை, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளது. தமிழகத்திலும் கடந்த காலங்களில் இந்த பிரச்சனை இருந்துள்ளது. தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவாகத்தான் உள்ளது. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏழை எளிய மக்கள் மின்கட்டண உயர்வால் பாதிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஏழை எளிய மக்களுக்கு மின்கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும். இதற்கான ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது.
இன்னும் ஓரிரு நாளில் மின்கட்டண மானியம் குறித்து அறிவிக்கப்படும். தொடர்ந்து பேசிய அவர், எஸ்ஐ தேர்வில் 2 ஆண்டுகள் வயது வரம்பு வேண்டி ஒரு சிலர் நீதிமன்றம் சென்றுள்ளதால் அவர்களுக்கு தேர்வு நடைபெறாமல் உள்ளதாகவும், விரைவில் தேர்வு நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நமச்சிவாயம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுமென்றே ஆதாரம் இல்லாமல் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாகவும் கூறினார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இதில் நகர மாவட்ட பொறுப்பாளர் திரு ஏ.ஆர். செல்வ கணபதி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாநில மீடியா குழு தலைவர் திரு மகேஷ், நகர மாவட்ட மகளிரணி செயலாளர் புவனேஸ்வரி, நகர மாவட்ட பொது செயலாளர் கனகராஜ் மற்றும் மஞ்சுளா வாசகி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொது செயலாளர் ராஜ்மோகன், சக்தி கேந்திரா நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, சத்யா, வேலூர், ரவீந்தர் மற்றும் துரை, நகர மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கனரா, மகளிர் அணி பொது செயலாளர் வாசகி மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் எக்ஸ்-எம்எல்ஏ வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கை. கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் புரட்சி தமிழர் திரு எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி புதுச்சேரி மாநில கழகத்தின் துணை செயலாளர் திரு வையாபுரி மணிகண்டன் தலைமையில் இன்று திங்கட்கிழமை 10 மணியளவில் முத்தியால்பேட்டை கழக அலுவலகத்தில் புதிய கழக உறுப்பினர்கள் உரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில கழக துணை செயலாளர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையர் துணைத் தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன், மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணா, மாநில எம்ஜிஆர் என்ற இளைஞர் அணி துணைத் தலைவர் பிரபாகரன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சிவா, தொகுதி கழக இணை செயலாளர் தனலட்சுமி, தொகுதி கழக துணை செயலாளர் ராதா மற்றும் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சரவணன், ராஜா மன்னன், பெயிண்டர் சேகர், காதர்பாய், ராஜாமணி, நாதன், ஜெயபால், பாண்டு செல்வம், எத்திராஜ், பழனி, நாதன், பரமசிவம், வளர்மணி போன்ற ஏராளமானோர் பங்கேற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம், சப்தகிரி குழும நிர்வாகி இயக்குனர் பிபிஎஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட்ஸ் டே 2024 என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட், கபடி, ரிங் பால், த்ரோ பால், வாலிபால் உள்ளிட்ட 6 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற வெற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு நேற்று மாலை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், சப்தகிரி குழும நிர்வாகி இயக்குனர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளையும் விருதுகளையும் கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினர். விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சங்க தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சிவகணபதி, ஈவென்ட் தலைவர் பாலாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் ஹஜா முகமது, பொருளாளர் சோபன் குப்தா, துணை ஆர்கனைசர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகர், உதயகுமார், அன்பழகன், GV கிருஷ்ணமூர்த்தி, பாலமுரளி, சாமுண்டி அம்பலவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் செய்திருந்தனர். புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது அவர்களை தடுப்புக்களை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று எனவும், இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் எக்ஸ் MLA வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கை.